மெய்யான ஒளி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். John 8:12. Then Jesus spoke to them again, saying, I am the light of the world. He who follows me shall not walk in darkness, but have the light of life. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளிதான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உலகத்திலே வாழ்ந்து வருகிற நம் ஒவ்வொருவரையும் அவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழும்படி விரும்பினபடினால்தான் அவர் தெய்வமாக இருந்த பொழுதும் கூட மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்தார். வந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று நம்மோடு கூட அவர் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டியாய் அவர் வாழ்ந்து சென்றார். வேத வார்த்தையின்படி நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுத்தால் நாம் இருளிலே நடவாமல் வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம் என்று வேதம் சொல்கின்றது. அது மாத்திரமல்ல, அவர் உங்களையும் என்னையும் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், அந்த வெளிச்சத்தை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் வாழும்படியாய் அவர் உதவி செய்வார். அவர்தான் இந்த உலகத்திலே வந்த மெய்யான ஒளி. மெய்யான ஒளி மாத்திரமல்ல, ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி, ஆச்சரியமான ஒளி. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரும்படியாய் பிதாவான தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆமென். தேவனே ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் தேவனோடு கூட இருப்போம் என்றால், தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால், அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்குமா என்றால், நீங்களும் நானும் ஒளியின் பிள்ளைகளாய் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையில் இருள் இருக்காது, பிசாசிற்கு இடம் இருக்காது. எனவேதான் இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த பிரகாசிக்கிற ஒளியாகிய அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்ப விரும்புகின்றார். நீங்களும் நானும் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக வாழும்படியாய் அவர் விரும்புகின்றார். நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? உங்களை என்னையும் அவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ விரும்புகின்றார். கர்த்தருடைய வார்த்தையை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய், கர்த்தருடைய வார்த்தையை உலகத்திற்கு காண்பிக்கிற பிள்ளைகளாய் நம்மை அவர் வாழ வைக்கும்படியாய் விரும்புகின்றார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று. ஆம், நாம் எப்படி வெளிச்சமாய் வாழ முடியும்? அந்த ஒளி உங்களுடைய இல்லத்திலும் என்னுடைய இல்லத்திலும் இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரகாசிக்கிற ஒளி இருக்குமே என்றால், நீங்களும் நானும் அநேகரை இந்த வெளிச்சத்திற்குள் கொண்டு வர முடியும். இந்த நாளிலே இருளின் வாழ்க்கையை விட்டு வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு நாம் வருவோம். விசாலமான பாதையில நடக்கிற வாழ்க்கையை விட்டு குறுகலான பாதையில நடக்கிற வாழ்க்கைக்கு நாம் வருவோம். உலகத்திற்கு நாம் வெளிச்சத்தை காண்பிக்கிற பிள்ளைகளாய் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வார், எழும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று அவர் சொல்லுவார். அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. ஒளியாகிய நீர் இந்த உலகத்திற்கு வந்து எங்களை ஆண்டவரே உம்முடைய ஒளியிலே நடக்கும்படியாய் எங்கள் மேல் நீர் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய முகத்திலிருந்து வீசுகிற ஒளியினாலும் எங்களை அப்பா நீர் அப்பா ஒளியின் பிள்ளைகளாய் வாழும்படியாய் செய்வதற்காக உமக்கு நன்றி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரும் அப்பா அந்த ஜீவ ஒளியில நடக்க கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.